உங்களுக்கு இன்னும் 2 வாரம் தான் கெடும். அதுக்குள்ள நீங்க கவுண்டர் அஃபிடவிட் போட்டே ஆகணும். இது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறையாகிய நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அந்த மாநிலத்துக்குள்ள இப்ப எந்த ரைடும் பண்ணக்கூடாது, ஸ்டே பண்ணுங்க. குறிப்பா இந்த சம்பவம் நடக்கும் போது இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி காட்சிகளும் எங்களுக்கு வேணும். இந்த வழக்கை நாங்க சாதாரணமா எடுத்துக்கல, இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்னு நேத்தைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிச்ச மூத்த நீதிபதி திரு ஜஸ்டிஸ் பிரசாந்த் குமார் மிஸ்ராவும் ஜஸ்டிஸ் விபுல் பஞ்சோலியும் வெளிப்படையாக நீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 4 மாசத்துல வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் ஏன் நடக்குது? குறிப்பாக அமலாக்கத்துறை எதற்கு அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆர்டிகல் 32 இதுக்கு பயன்படுத்துறாங்க? அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு கோர்ட்லயே போட்டு கபில் சிபல் அவர்கள் உடைச்சிருக்கிறாரு. நேத்துக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த கடுமையான விவாதங்கள் என்ன, ஏன் எதுக்காக அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை இந்த அளவுக்கு விமர்சனமாயிருக்கு, குறிப்பாக உச்சநீதிமன்றமே நேரடியாக ஸ்டே பண்ற அளவுக்கான பிரச்சனைகள் ஏன் ஓடுது, இதுக்கு பின்னாடி மோடி அரசாங்கத்தினுடைய வேலை திட்டம் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நேத்தைக்கு உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பான ஒரு விவாதம் நடந்திருக்கு. குறிப்பாக மூத்த நீதிபதிகள் ஜஸ்டிஸ் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் ஜஸ்டிஸ் விபுல் பஞ்சோலி இவங்களுடைய அமர்வு, இந்த 2 பேரத்தினுடைய அமர்வுல தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்கனவே கல்கத்தா ஹைகோர்ட்ல வந்துச்சு. அப்போ ஒரு பெரிய பிரச்சனையாச்சு கல்கத்தா ஹைகோர்ட்ல. குறிப்பாக இந்த மாசம் 9ஆம் தேதி விவாதத்துக்கு வரும்போது அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த வழக்கறிஞர்லேருந்து புது வழக்கறிஞர் வரைக்கும் எல்லாரும் கோர்ட்டுக்குள்ள அமளி பண்ணி இந்த வழக்கை விசாரிக்க முடியாம பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஜட்ஜ் எந்திரிச்சு போயிட்டாரு அப்படிங்கிறதா பத்திரிகை செய்தியா இருக்கு. ஆனா இந்த வழக்கை ஏன் இப்போ உச்சநீதிமன்றம் விசாரிக்குது அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உச்சநீதிமன்றத்துக்கு எமர்ஜென்சியா போகணும் அப்படின்னா அவங்க ஆர்டிகல் 32 பயன்படுத்தணும். இந்த குறிப்பிட்ட வழக்குல மோடி அரசாங்கமாகிய நாங்கள், அதுலயும் எங்களுடைய அமலாக்கத்துறை, எங்களுடைய பிரத்யோகமான இந்த ஏஜென்சி ஆர்டிகல் 32 பயன்படுத்தி தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஸோ அடிப்படையில் இந்த பிரச்சனை எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, வர 2026 வெஸ்ட் பெங்கால் தேர்தல், இன்னும் 4 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அங்க இப்போதைக்கு யார் செல்வாக்கா இருக்காங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் தான் செல்வாக்கா இருக்கு. இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஒட்டுமொத்தமாக அங்க காலி பண்ணிட்டு, இல்ல நம்பர் 2க்கு தள்ளி விட்டுட்டு இந்த முறை ஆட்சி அதிகாரத்தை எப்படியாவது பிடிக்கணும், பீகார்ல பிடிச்ச மாதிரி நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் யாருடைய ஒரே எண்ணமா இருக்கு, பாஜகவினுடைய ஒரே எண்ணம். அவங்கள பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா, வடகிழக்கு மாநிலம் இதெல்லாம் பொலிட்டிக்கலாக, ஐடியாலஜிக்கலாக சிக்கலான ஒரு இடம். வடகிழக்கு மாநிலமும் தமிழ்நாடும் ஐடியாலஜிக்கலாக பாஜக ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் தன்னுடைய மொத்த ஸ்ட்ராங் ஹோல்டையும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி பெல்ட்ல தன்னை ஸ்ட்ரென்த்தனா காமிச்சுக்கணும். உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், இல்லை பீகாரா இருக்கட்டும், இங்கெல்லாம் நம்மளை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. அந்த வரிசையில் வெஸ்ட் பெங்கால்லையும் நம்மளை யாரும் அசைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சில வேலைகளை பண்றாங்க. சரி, இன்னும் 4 மாசம் தேர்தலை வச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெஸ்ட் பெங்காலுக்குள்ள போறாங்க. கடந்த ஜனவரி 8ஆம் தேதி உள்ள போய் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் பரப்புரைகள் வேலைகள், தேர்தல் அட்வர்டைசிங் வேலைகள், தேர்தல் வியூகம் வகுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஐபேக் நிறுவனத்தில் ரைடு பண்ணாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவா மாறிச்சு. அந்த ஸ்பாட்டுக்கே நேரடியாக மம்தா பானர்ஜி வந்துட்டாங்க. ரைடு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மதியம் நேரடியாக ஒரு 11-11:45 இருக்குன்னு நினைக்கிறேன். மதியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நேரடியாக உள்ள அந்த ஐபேக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் ஃபைலை எடுத்துட்டு சில எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நேற்றுக்கு சாலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா கோர்ட்லேயே பேசியிருக்காரு. அது உச்சநீதிமன்றத்தில் ஜட்ஜு முன்னாடியே சொல்றாரு, ஒரு மாநில முதலமைச்சர் திருடிட்டாங்க நாங்கள் ரைடு பண்ணும்போது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அபத்தமா இருக்கு. ஏன் மம்தா பானர்ஜி உள்ள வர்றாங்க அப்படின்னா, 26 தேர்தலில் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிறுத்தி வைக்கணும், இந்த கேஸ்ட் கால்குலேஷன், ஓட்டு கால்குலேஷன், இது எல்லாத்தையும் இந்த ஐபேக் நிறுவனம் தான் செய்கிறாங்க. இது எல்லா தகவலும் ஐபேக் நிறுவனத்திட்டு இருக்கு. ஸோ வெஸ்ட் பெங்காலில் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கேண்டிடேட்டை போடுறது, எப்படி பிரச்சார யுக்திகளை வடிவமைக்கிறது, எல்லாம் இந்த ஐபேக் நிறுவனம் கடந்த 1 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு ரைடு பண்றேங்கிற பேர்ல உள்ள அந்த தகவல்கள்லாம் எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகள் தான் நடக்குது அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சரே சொல்றாங்க. என் கட்சியை தோக்கடிக்கணும், அதுக்காக இவங்க பின்வாசல் வழியாக பல மோசடி வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு குற்றச்சாட்டு அவங்க முன் வச்சிருக்காங்க. அடிப்படையில் ஐபேக் நிறுவனத்தை ரைட் பண்றதுக்கான காரணம் என்ன? இது பார்த்தீங்கன்னா 2020 நடந்த ஒரு வழக்கு. அப்போ சிபிஐ ரைடு பண்றாங்க ஒரு கம்பெனியை. எதுக்கு ரைடு பண்றாங்க அப்படின்னா, அங்க வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய முக்கியமான நிலக்கரி சுரங்கங்கள், ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்ட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம், அவங்க என்ன பண்றாங்கன்னா இல்லீகலா நிலக்கரியை வெட்டி எடுத்து ஸ்மகிள் பண்றாங்க, கடத்துறாங்க அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. சிபிஐ அப்பவே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எப்ப நடந்துச்சு? 2020 நடந்துச்சு. பிற்பாடு 24 கூட சில இந்த வழக்கு மையமாக வச்சு சில இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. ஆனா வெஸ்ட் பெங்காலுடைய தேர்தல் நடக்கிறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த சிபிஐ வழக்கை எடுத்து அமலாக்கத்துறை அதை மணி லாண்டரிங் கேஸை ஃபைல் பண்ணி
ஏன் ஐபேக்குள்ள வர்றாங்க அப்படின்னா, இந்த ஐபேக்கு வரக்கூடிய பணம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பணம் இந்த நிலக்கரி ஊழல் பண்ண நிறுவனத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது. அமலாக்கத்துறை எதன் அடிப்படையில் சொல்லுதுன்னா, இல்ல சிபிஐ ஏற்கனவே வந்து வழக்கு பதிஞ்சு விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு. சிபிஐ 5 வருஷத்துக்கு முன்னாடி விசாரிச்சாங்க. நீங்க தேர்தல் 4 மாசத்துக்கு முன்னாடி ஏன் நீங்க வந்து இந்த வந்து மணி லாண்டரிங் கேஸாக ஃபைல் பண்றீங்க, பிஎம்எல்ஏ கொண்டு வந்து ஏன் நீங்க விசாரணைக்கு உட்படுத்துறீங்க, அப்ப இதுக்குள்ள அஜெண்டா இருக்கு அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி தரப்பு வந்து தெளிவா சொல்றாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 2020 இந்த நிலக்கரி சுரங்க ஊழல்ல கடத்தல்ல தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய முக்கிய புள்ளி கிங் பின்னு சொல்லுவாங்க அவர் தான். அதாவது ஸ்மக்லிங்ல வந்து ஒரு மிக முக்கியமான புள்ளி. அவர் பேர் அனூப் மஞ்சித். இந்த அனூப் மஞ்சித் மேல இருக்கக்கூடிய வழக்கை தான் அவங்க பிஎம்எல்ஏ கேஸா மாத்துறாங்க. இந்த அனூப் மஞ்சித்துக்கும் ஷாப் கம்பாரி குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. இந்த நிறுவனம் வந்து அந்த கிங் பின்னா இருக்கக்கூடிய அவரோட சேர்ந்து தான் இந்த கடத்தல் வேலையில் ஈடுபடுறாங்க. இந்த நிறுவனத்துக்கும் ஐபேக்குக்கும் தொடர்பு இருக்கு. ஒரு பேமெண்ட் நடக்கும்போது அந்த பேமெண்ட் வந்து இந்த ஐபேக்கு உரிய சில நிறுவனங்களோடு சேர்ந்து பணம் கைமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புது எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நாங்க வந்து விசாரணைக்கு வர்றோம். ஸோ அப்போ இதில் மொத்தமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நிலக்கரி சுரங்க ஊழல், நிலக்கரியை வெட்டி கடத்துவது, இந்த நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நிறுவனத்துக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வடிவமைப்பு குழுவாக இருக்கக்கூடிய ஐபேக் நிறுவனத்துக்கும் இடையில ஒரு பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. அந்த பண பரிவர்த்தனை கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டிருக்கு. ஒரு 10 கோடி என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புதுசா ஒரு வழக்கை போட்டு ஒரு ஃப்ரெஷ் கேஸை உருவாக்கி ஏற்கனவே இருக்கிறத தாண்டி புது எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து உள்ள வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்னாடி அவங்கள வந்து எப்படியாவது வந்து ஒட்டுமொத்தமா முடக்கிடணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நகர்ந்திருக்காங்க. இதுல அவங்க எக்ஸாக்டா பின் பாயிண்டா சொல்றது என்னன்னா, ஒரு 6 கோடி ரூபாய் பணம் வந்து எல்டிபி இன்ஃப்ரா கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய கம்பெனி வழியா தான் போயிருக்கு. இந்த கம்பெனி யாருடையது அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய யூத் விங் ஹெட் வினய் மிஸ்ரா மற்றும் விகாஸ் மிஸ்ரா தான் இவங்க. ஸோ அப்போ இவங்களுடைய நிறுவனத்தின் மூலியமாக பணம் கைமாற்றப்பட்டிருக்கு. இந்த விகாஸ் மிஸ்ரா வந்து கைது செய்யப்பட்டுட்டாரு. வினய் மிஸ்ரா வந்து இந்தியாவை விட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு. ஸோ அந்த வழக்கை நாங்கள் இப்போ விசாரிக்கிறோம். ஏற்கனவே இடியும் சிபிஐயும் யாரை கொஸ்டின் பண்ணாங்க அப்படின்னா, ருத்ரா பானர்ஜியை வந்து விசாரிச்சாங்க. ருத்ரா பானர்ஜிங்கிறது வேற யாரும் கிடையாது, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய மனைவி. ஸோ அப்போ இந்த மணி லாண்டரிங் கேஸை மையமாக வச்சு ஒட்டுமொத்தமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய தலைகள் எல்லாத்தையும் தூக்கிடலாம். குறிப்பாக மம்தா பானர்ஜிக்கே ஒரு நெருக்கடி கொடுத்து அவங்களையே ஒரு தற்காலிகமாக நம்ம கைது பண்ண முடியுமா அப்படிங்கிற இடத்துக்கு யார் நகர்றாங்க அப்படின்னா பாஜக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ இந்த வழக்கில் புதுசாக எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் ஐபேக்கை வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐபேக் இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம்னு சொல்லி ஜனவரி 8ஆம் தேதி போய் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஜனவரி 9ஆம் தேதி அந்த அன்னைக்கு ரைடு நடக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய சீனே நடக்குது. நம்ம எல்லாருமே பார்த்தோம். இந்தியாவே எல்லா தலைப்புச் செய்தியா மாறிச்சு. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே நேரடியாக உள்ள வந்து எங்க இந்த இடி ரைடு நடக்கிற இடத்துல வந்து சில ஃபைல்ஸை எடுத்துட்டு எங்க கேண்டிடேட்டோட லிஸ்ட்டை திருட பாக்குறீங்க, நீங்க முழுக்க இது பொலிட்டிக்கலாக தேர்தலுக்கு முன்னாடி செய்யக்கூடிய மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. கூட டிஜிபி, கமிஷனர், டெப்டி கமிஷனர் எல்லாருமே இருந்தாங்க. நம்ம எல்லாருமே அந்த வீடியோக்களை பார்த்தோம். ஸோ ஒரு முதலமைச்சரே வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த வழக்கு வந்து நேரடியாக கல்கத்தா ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வருது. அமலாக்கத்துறையும் போறாங்க. அதே சமயத்தில் மம்தா பானர்ஜியினுடைய தரப்பும் போறாங்க. மம்தா பானர்ஜி தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய அரசியல் நகர்வுகளை வேவு பார்க்கறதுக்காக, தகவல்களை திருடுறதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேல வழக்கு போட்டாச்சு. இது மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்கால் காவல்துறை நேரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளை விசாரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்க கைது பண்ணுவோம் யாரையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையா ஒரு நகர்வை வந்து நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களை வந்து கைது பண்றதுக்கு இவங்க சதி பண்றாங்க, இவங்க மேல நீங்க வழக்கு பதிவு பண்ணணும். ஏன்னா நாங்க ரைடு பண்ணும்போது உள்ள வந்து சில தகவல்களை இவங்க திருடிட்டு போயிருக்காங்க, எங்களுடைய வேலையை செய்யறதுக்கு இவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யார் மேல, மம்தா பானர்ஜி மேல, அந்த மாநிலத்தினுடைய டிஜிபி மேல, இது மட்டும் இல்லாமல் கமிஷனர் எல்லாத்து மேலே இந்த வழக்கு போடுறாங்க. டிஜிபி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார், அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா கமிஷனர் மனோஜ்குமார் வர்மா, டெப்டி கமிஷனர் வந்து பிரியா பத்ராய். இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிஎம் அப்படிங்கிறவங்க ஜெட் பிளஸ் பாதுகாப்புக்கு உட்பட்டவங்க. சிஎம் எங்கே போனாலும் இவங்க 3 பேரும் போலாம் கூட. அது வந்து சட்டப்படி தவறு கிடையாது. பட் ஆனால் இது சட்டப்படி தவறு அப்படின்னா நேற்று கோர்ட்டில் வந்து யார் பேசுறாங்க அப்படின்னா, சாலிசிட்டர் ஜெனரல், அதாவது மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா பேசுறாரு. இது மட்டும் இல்லாமல் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் வந்து நேற்று கோர்ட்டில் பேசுறாரு. நமக்கு என்ன வேதனையா இருக்கு அப்படின்னா, இந்த வழக்கை இவ்வளவு சீரியஸான விஷயமாக மாத்துறதுக்கு அட்டார்னி ஜெனரல், துஷார் மேத்தா, சாலிசிட்டர் ஜெனரல் எல்லாரும் வந்து நின்று மம்தா பானர்ஜிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இதுல அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து வரக்கூடிய பிரேயரே என்ன அப்படின்னா, இவங்க வந்து எங்க மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. யாரு? வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம்
மத்திய அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை மேல வழக்கு போடுறாங்க. எங்க அதிகாரிகள் மேல வழக்கு போடக்கூடாது, ஸ்டே பண்ணுங்க எல்லா எஃப்ஐஆரையும். இது வந்து அவங்க நேற்று பிரேயர்ல கேட்கறாங்க. ரெண்டாவது, போலீஸ் வுட் நாட் கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன், காவல்துறை எங்க அதிகாரிகளை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்கறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், யாரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்து பல பேர் கைதாயிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையே அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்படி ரைடு பண்ணக்கூடிய அதிகாரத்தை தன் கையில வச்சுக்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கல்ல வச்சு ஒரு அதிகாரியை கைது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறை அலுவலகத்தையே வந்து நம்ம ஆட்கள் தமிழ்நாடு காவல்துறை போய் ரைடு எல்லாம் பண்ணுச்சு. இதெல்லாம் வந்து வரலாற்றில் இருக்கு. இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு, மகாராஷ்டிரால, ஹரியானால, இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு. ஸோ அப்போ அமலாக்கத்துறையை தொடவே கூடாது மாநில காவல்துறை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாதமா வைக்காங்க. இதுல கபில் சிபில் வந்து நேற்று பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக வந்து கோர்ட்ல வாதம் பண்ணும்போது, நீங்க இந்த ரைடு பண்ணது முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலா தான், தேர்தல் மையமா வச்சு தான் நீங்க பண்ணிருக்கீங்க. ரெண்டாவது, ரைடு பண்ணீங்கல்ல, இது வரைக்கும் அந்த 2020 கோல் ஸ்மக்லிங் கேஸ் மூலியமாக நடந்த அந்த பண பரிவர்த்தனை, கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாத்துச்சு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு ஆவணத்தை நீங்க கொடுங்க. ரைடு பண்ணிட்டீங்க, எவ்வளவு ரைடு பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? ஸோ குறிப்பாக பிரித்திக் ஜெயின் யார் அப்படின்னா ஐபேக்னுடைய தலைவர். இப்போ ஐபேக்னுடைய தலைவராக இவர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் இருந்தார், அவர் பீகாரிக்காரர். அங்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் அங்கே போயிட்டாரு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பல கட்சிகளுக்கு வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்து கொடுத்துருக்காரு. 2014 மோடி ஜெயிக்கிறதுக்காக, மோடிக்காகவே தேர்தல் வியூகா வகுத்து கேம்பெயின் பண்ணி கொடுத்தவர் இவர் தான். ஸோ அப்போ இவர் இன்னைக்கு வந்து இல்லை ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால ஓரமாக ஒதுங்கி இருக்கிறாரு. பட் ஆனால் அந்த அமைப்பு ஐபேக்கை மொத்தமாக அவர் தான் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். பட் ஆனால் அந்த பிரித்திக் ஜெயின் மேலே தான் இப்போ இந்த வழக்கு வந்திருக்கு. இந்த பண பரிவர்த்தனைக்கும் பிரித்திக் ஜெயினுக்கும் தொடர்பு அப்படின்னா பிரித்திக் ஜெயினுடைய வீடு, ஆஃபீஸ், ஐபேக் எல்லாமே ரைடு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம்னா, நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் இது வரைக்கும் சப்மிட் பண்ணலை. ரெண்டாவது, நீங்கள் ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள ரைடு பண்ண வர்றீங்க. அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, மத்திய அரசாங்கத்தின் உத்தரவில் வரக்கூடிய இந்த நிறுவனம், நீங்கள் எங்கள் மாநிலத்துக்குள்ள வரும்போது ஸ்டேட் போலீஸுக்கு ஏன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, லோக்கல் போலீஸுக்கு ஏன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் மெயில் போட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. மெயிலை அவங்க மத்தியானம் 11:30 போட்டிருக்கிறாங்க, அதாவது ரைடு நடந்துகிட்டு இருக்கும்போது. ஆனால் ரைடை காலையில் 6:45 AM போட்டாங்க. ஸோ அப்போ இதில் ஏதோ அஜெண்டா இருக்கு. நீங்கள் இந்த மாநிலத்தில் இந்த இடத்துல நீங்கள் போய் ரைடு பண்ண போகிற தகவலை சாதாரணமாக ஒரு ஃப்ளாட்டாக ஒரு இமெயிலாக எங்களுக்கு மத்தியானம் போடுறீங்க. ஆனால் விசாரணையை, இன்வெஸ்டிகேஷனை காலையிலேருந்து நீங்கள் துவங்குறீங்க. அப்போ உங்களுக்கு வேற ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக வந்து கபில் சிபல் நேற்று பேசியிருக்காரு. அந்த நேரத்தில் குறுக்கிட்டு பேசினா அபிஷேக் மனு சிங்காவி வெளிப்படையாக கேட்குறாரு, இது மாதிரி தேர்தல் நேரங்களில் நீங்கள் இடி ரைடு பண்ணுறதுக்கோ சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கோ ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு ஃபார்மெட் இருக்கு, அந்த ஃபார்மெட்டை ஏன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு ரொம்ப டெக்னிக்கலான கொஸ்டின் கேட்கிறாரு. இது மட்டும் இல்லாம அபிஷேக் மனு சிங்காவி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நேரடியா உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கல்கத்தா ஹைகோர்ட்ல இருந்துச்சு, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க வர்றீங்க. உச்சநீதிமன்றத்துக்கு வர்றது நீங்க ஆர்டிகல் 32 நீங்க பயன்படுத்துறீங்க. ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது எல்லா நேரத்திலும் பயன்படுத்த முடியாது. ஆர்டிகல் 32ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த குடிமகனாக இருந்தாலும் தங்களுடைய அடிப்படை உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அது வந்து பறிக்கப்படும் போது உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக போய் வழக்கு போடலாம். கீழமை நீதிமன்றங்கள் இருந்தால் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை, நேரடியாக டைரக்டா உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்தியாவினுடைய அடிப்படை அரசியலமைப்பு சட்டம் மீறப்படுது அப்படின்னு போகலாம். ஸோ ஆனால் இந்த அமலாக்கத்துறை நேற்றுக்கு ஆர்டிகல் 32 பயன்படுத்தி தான் இந்த வழக்கை போட்டிருக்காங்க. நீங்க எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைரக்ட் அப்ரோச் டு சுப்ரீம் கோர்ட் பை த இடி வாஸ் பெர்மிசபிள் ஒன்லி இன் எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ் வேர் நோ எஃபெக்டிவ் ரெமெடி வாஸ் அவைலபிள். வேற எந்த எஃபெக்டிவ் ரெமெடியும் அவைலபிளா இல்லாத பட்சத்தில் தான் நீங்க போகணுமே தவிர, எதற்காக அவசரமா நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 32 பயன்படுத்தி போனீங்கன்னு மனு சிங்காவி வெளிப்படையா கேட்கிறார். ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இந்த விவாதத்தை பார்த்த நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் பிரசாந்த் குமார் மிஸ்ராவும் ஜஸ்டிஸ் விபுல் பஞ்சோலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரைடு நடக்கும்போது நடந்த சிசிடிவி காட்சிகள் இருக்குல்ல, அந்த சிசிடிவி காட்சிகள் வேணும், அதை பத்திரப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று, குறிப்பாக மம்தா பானர்ஜி உள்ள வந்து வெளியே போறாங்களே அந்த காட்சிகள். ரெண்டாவது, நீங்க அந்த மாநிலத்துக்குள்ள போய் இந்த வழக்கு சம்பந்தமாக எந்த ரைடும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டே போடுறாங்க. மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரசாங்கத்துக்கிட்ட யாரும் மம்தா பானர்ஜிட்ட ஒரு கவுண்டர் அஃபிடேவிட் பதிவு பண்ண சொல்லி உடனே 2 வீக்ஸ்க்குள்ள வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கெடு விதிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வழக்கை அவங்க ரொம்ப 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 சீரியஸா உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறை, ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஏஜென்சிக்கும் பொலிட்டிக்கலா நடக்கூடிய சண்டை அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்க. அது உண்மையும் கூட. 4 மாசத்துல தேர்தல் வச்சுட்டு ஐபேக் நிறுவனத்தினுடைய வழக்கு, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூக வகுப்பு மேல இருக்கக்கூடிய ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு இப்ப ஏன் இன்ஃபர்மேஷனை திரட்டுறங்கிற பேர்ல அவங்க ஆபீஸ் எல்லாம் ரைடு பண்ணணும். இது பொலிட்டிக்கலா இருக்கு. நீங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம், நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்க 2020, அப்பவே நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி தகவல்கள் எடுத்திருக்கலாம். ஆனா இவங்க டிஎம்சியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அது ஒரு அபிஷியல் MOU.
எந்த நிறுவனமாக இருந்தாலும் இப்போ நான் ஒரு தேர்தல் கட்சி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வியூக வகுப்புக்கு ஐபேக்கோட போய் நான் பணம் கொடுத்து எம்ஓயு போட்டு எனக்கு பிரச்சாரம் பண்ண சொல்லலாம். அது சட்டப்படி ஒன்றும் குற்றம்லாம் கிடையாது. அது வந்து ப்ராப்பராக நடக்கக்கூடிய லீகல் ஒர்க்கு. அப்படி லீகலாக ஒரு கட்சியும் ஒரு அமைப்பு ஒரு கட்சியும் ஒரு நிறுவனமும் எம்ஓயு போட்டு இந்த வேலை செய்யற இடத்துல இந்த நிறுவனத்தை நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு அப்படிங்கிறத யார் முன்வைக்கிறாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அரசு தரப்பு முன்வைக்கிறாங்க, மம்தா பானர்ஜி தரப்பு முன்வைக்கிறாங்க, டிஎம்சி தரப்பு முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வழக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு ஒரு காரசாரமான விவாகம் தான் போயிருக்கு. இன்னும் 2 வாரம் அஃபிடேவிட் போடுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த கவுண்டர் அஃபிடேவிட் வரும்போது தான் இந்த வழக்கு மேலும் விசாரிக்கப்படுமா, இந்த வழக்கினுடைய பொலிட்டிக்கலான உள்நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இன்னும் பல செய்திகள் வரும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு.